ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறா? ஒரு வாழ்வெட்டு சம்பவம் உண்டு. கிளிநொச்சியில ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா தர்மபுரம் நினைக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல வந்து நடந்தது. அந்த வாழ்வெட்டு சம்பவத்துல இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். எஸ்கே விளாகர் கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் அவரை வந்து பெயில் எடுக்கிறதுக்கு, அவரை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு பெரிய முயற்சி ஒன்று எடுத்தாங்க. ஆனா தோல்வியில முடிஞ்சிருச்சு. மறுபடியும் உள்ள போட்டுட்டாங்க. அவங்களோட குடும்பத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அழுது புலம்பி ரொம்ப இவ்வளவு குற்றங்கள் செஞ்சவங்க எல்லாருமே வந்து சுதந்திரமா சுத்தி திரியும் போது இவங்களை ஏன் டார்கெட் பண்ணி, முக்கியமான யூடியூபர்ஸ் ஏன் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க? நேரடியா அடிச்சா மக்கள் வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சுத்தி வளைச்சு மக்களை ஒரு பக்கம் திசையை திருப்பி போட்டு அடிக்கிறாங்க. பாக்குற மக்கள் DK கார்த்திக் சகோதரத்தினுடைய அந்த கிளிநொச்சி தர்மபுரம் அவங்கள ஊருக்கு இந்த வீடியோவை முடியுமான அளவுக்கு கொண்டு போய் சேருங்க. நான் வந்து முழுமையா நம்பினேன். ஓகே, இந்த ஊழல் ஒழிப்பு வன்னி அப்படின்றது சரியா போறாங்க, சூப்பரான அணி. நான் அதை வந்து ஆராய போகல, சூப்பர் அப்படின்னு தான் நினைச்சேன். இந்த சங்கவி அப்படின்ற ஒரு தங்கச்சியை வந்து உள்ளுக்கு கொண்டு வந்து அங்கதான் அவங்க சிக்கினாங்க. நாங்க தான் வெளியில கொண்டு வரணும். இல்ல அப்படியா இருந்துச்சுன்னா எங்கட மக்களை ஏமாத்தி இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு அரசியலை செஞ்சு கொண்டு போவாங்க. அப்ப எங்கட மக்கள் தெரியாம எப்படி கதைச்சி அதை நம்பி மக்களுக்குள்ள மக்கள் வந்து அடிபிடிப்படுவாங்க, சண்டை வரும். அப்ப அவங்களுக்கு வந்து அரசியல் லாபம் வந்து நல்லா குளிர்காயும். எஸ்கே விளாகர் யூடியூபர் கிருஷ்ணா அவரை வந்து ஜெயிலுக்கு தூக்கி போட்டிருக்காங்க. இவங்க வந்து அதுல வந்து அவரை பத்தி தப்பா போட்டாலும், தப்பா போட்டாங்களா நல்லதா போட்டாங்களோ வந்து இவர் பற்றின விஷயத்தை போட்டிருக்காங்க. பாராளுமன்றத்துல ஒருத்தர் கதைக்கிறேன். அதனாலதான் ஜெயிலுக்கு அவர் போறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். சொந்தங்களுக்கு வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? ஒன்றும் யோசிக்க வேணாம், எல்லாம் வெல்லலாம். இப்ப இலங்கை நாட்டுல இருந்து பாக்குற மக்கள் எங்கட சொந்தங்கள், அதே மாதிரி வெளிநாடுகள்ல புலம்பெயர் தேசத்துல இருந்து பாக்குற எங்கட சொந்தங்கள் எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இலங்கை நாட்டுல நடக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை ஒன்று தெரியல. யூடியூபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கைது செய்யப்படுறாங்க. முக்கியமாக இந்த உதவி வீடியோக்கள் செய்யக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாம் பயந்து போயிருக்காங்க. அவங்க வந்து தப்பு பண்ணி இருந்தா, குற்றங்கள் செய்தா கண்டிக்கப்படட்டும், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லை. அதே மாதிரிக்கு ஒரு சமுதாயத்துக்கும் இன்னொரு சமுதாயத்துக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டு கொண்டிருக்கு. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கதைக்க போறேன். அதே மாதிரிக்கு நேற்றைய தினம் DK கார்த்திக், DK வன்னி அந்த யூடியூப் சேனல் செய்யக்கூடிய சகோதரம், அவங்களோட மனைவி, அந்த அண்ணாவினுடைய மனைவி நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. யாருக்குமே தெரியாத, எந்த ஒரு வீடியோலையும் யாரும் சொல்லாத ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறா? ஒரு வாழ்வெட்டு சம்பவம் உண்டு. கிளிநொச்சியில ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா தர்மபுரம் நினைக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல வந்து நடந்தது. அந்த வாழ்வெட்டு சம்பவத்துல இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் கைது செய்திருக்காங்க. அதே மாதிரி ஏன் மனைவி கைது செய்யப்பட்டிருக்காங்க, இப்படி ஒரு சில முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட கதைக்கு போறேன், யாருக்கும் பக்க சார்பு இல்லாம. அதே மாதிரிக்கு இப்ப என்னைய இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா வைத்தியருக்கோ இல்லாட்டி எந்த ஒரு அரசியல்வாதிக்கோ இல்லாட்டி வந்து இந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னி இவங்களுக்கு எதிரானவங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. எங்கட சமுதாயத்துல நல்லது நடந்தா எனக்கு சந்தோஷம், பாராட்டுக்கள். ஆனா எனக்கு எங்க கோபம் வருது அப்படின்னா, எங்கட மக்களை முட்டாள்கள் என்று நினைச்சு கொண்டு நல்லவங்க போல காட்டிக்கொண்டு நல்ல விஷயங்கள் செய்யறது போல ஒரு பேஜ்ல காட்டிக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட மக்கள், அறியாமல் இருக்கிற மக்களை வச்சுக்கொண்டு அதை நம்ப வச்சு ஒரு 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 பிரச்சனையை உண்டு பண்ணி ஒரு சந்தோஷமா சொர்க்கம் மாதிரிக்கு எங்கட ஈழ தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை ஒரு குழப்பி ஒரு கெட்ட கெறி வேலை ஒன்றை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போதுதான் எனக்கு ஆத்திரம் வருது. இது முழுமையான வீடியோவை தொடக்கத்துல இருந்து பெரிய வீடியோ உங்களுக்கு நேரம் இருந்தா நேற்றைய தினம் யூடியூப்ல நான் ஒரு வீடியோ ஒன்று பதிவு செஞ்சிருக்கிறேன். அதனுடைய லிங்க இந்த வீடியோல விளக்க பகுதியில டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நேரம் இருந்தா பாருங்க, பெரிய வீடியோ, 34 நிமிஷம் வீடியோ. சில நேரத்துக்கு நான் அதுல ஏதாவது தவறா கதைச்சிருந்தா நீங்க சொல்லுங்க, நான் திருத்திக் கொள்வேன். அப்ப ஏன் நான் வந்து கொந்தளிக்கிறேன், எனக்கு ஏன் கோபம் இருந்தா, இப்ப என்னைய வந்து இன்னையில வந்து தேட தொடங்கி இருப்பாங்க. யாரா இவன், எங்க இருந்து வந்திருக்கான், எல்லாத்தையுமே அடிச்சு உடைக்கிறான். அதே மாதிரி இப்ப எல்லாருமே வந்து தவறு பண்ணிருப்போம். ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து வீக் பாயிண்ட் ஒன்று இருக்கு. அப்ப என்னைய நான் எங்க இருக்கிறேன், நான் என்ன தவறு பண்ணிருப்பேன், என்னைய தேடி என்னுடைய குடும்பம் சார்ந்தவங்களை என்னைய அடிக்கிறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருப்பாங்க. நாங்கள் அமையா கடைசி பள்ளிக்கூடம் இதெல்லாம் பார்த்தாச்சு, சரி அதை விடுங்க. அப்ப உண்மையாகவே இந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னி அதை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். நல்லது செஞ்சா எனக்கு பாராட்டுக்கள், நான் அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவேன். ஏன் எனக்கு அவங்க மேல கொந்தளிப்பு கோபம் வந்தேன்டா, அவங்க வந்து உங்களுக்கு நான் சுருக்கமா சொல்றேன். அந்த பேஜ்ல பாருங்க, கசிப்பு விக்கிறவன், கஞ்சா விக்கிறவன், மண் கடத்துறவன், இந்த ஊழல்வாதிகள், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் செய்யறவங்க அப்படின்னா அதுல நிறைய எக்கச்சக்கமான போஸ்ட் போட்டிருக்காங்க. ஆனா யார் அதுல கண்டிக்கப்பட்டிருக்காங்கன்னு நாங்க பார்த்தோம்னா, எஸ்கே விளாகர் யூடியூபர் கிருஷ்ணா அவரை வந்து ஜெயிலுக்கு தூக்கி போட்டிருக்காங்க. இவங்க வந்து அதுல வந்து அவரை பத்தி தப்பா போட்டாலும், தப்பா போட்டாங்களா நல்லதா போட்டாங்களோ வந்து இவர் பற்றின விஷயத்தை போட்டிருக்காங்க. பாராளுமன்றத்துல ஒருத்தர் கதைக்கிறேன். அதனாலதான்
ஜெயிலுக்கு அவர் போறதுக்கான சூழ்நிலை ஏற்படுது. ரைட், ஓகே. ரெண்டாவது பாத்தீங்கன்னா DK கார்த்தி, DK வன்னி அந்த சகோதரம் அவருடைய மனைவியை பாத்தீங்கன்னா இதுல போட்டிருக்கிறாங்க. இந்த பேஜ்ல பாராளுமன்றத்துல கதைக்கிறாங்க, அவரும் ஜெயிலுக்கு போறேன். இதை தாண்டி யார் அதுல நீதி கிடைச்சிருக்கு, யாருக்கு வந்து தண்டனை கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு புலம்பெயர் தேசத்துல வாழ்ந்த ஒரு அண்ணா ஒருத்தர் மறுபடியும் யாழ்ப்பாணத்துக்கு வர்றார் அவருடைய கடைசி காலத்தை வந்து கழிக்கிறதுக்கு. அப்ப அவர் பாத்தீங்கன்னா ஒரு வங்கியில போய் கொஞ்சம் முரண்படுறாரு. நேரம்ன்றது முக்கியம் தானே. அங்க போய் பாத்தீங்கன்னா அவர் டொலர்ஸ் ஏதோ சேஞ்ச் பண்ணும்போது நேரம் அவங்க தாமதிச்சுட்டாங்கன்னு கொஞ்சம் வாக்குவாதப்படுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பாடசாலையில போய் வந்து டிக்டாக் வீடியோ ஒன்று எடுக்கிறார், லைவ்ல வந்து போடுறாரு. அப்ப அவர் கதைச்ச விதங்கள் பிள்ளைதான், நான் ஒத்துக்கொள்றேன். போலீஸ் எல்லாம் போய் வாக்குவாதப்படுறாரு. ஆனா ஒரு புலம்பெயர் தேசத்துல வாழ்ந்து ஒருத்தவங்க பல வருஷம் கழிச்சு எங்கட மண்ணுக்கு வருவாங்க. வரும்போது ஒரு பேராசை இருக்கு. பெண்க நாங்க இந்த மண்ணை நேசிக்கிறதும் நாங்க வந்து வாழ்ற முறையை விட அவங்க பல வருஷம் கழிச்சு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு கடந்து வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையோட ஒரு பாடசாலைக்குள்ள போவாங்க. அப்ப அவங்கள தூக்கி ஜெயிலுக்கு போட்டா எப்படி இருக்கும், மனசெல்லாம் எவ்வளவு வலிக்கும். இதை தாண்டி யார் இதுல தண்டிக்கப்பட்டிருக்காங்கன்னா, இன்னும் ஒரு தங்கச்சி அவங்க வந்து கெட்ட வேலைகள் செய்யறாங்க, அது இதுண்டெல்லாம் சொல்லி பாத்தீங்கன்னா ஆபாசமா கதைச்சு இன்றைக்கு 2 நாள்ல வந்து ப்ரூஃப் பண்றோம், ஆதாரத்தை காட்டுறோம் என்று சொன்ன அந்த பேஜ் வந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு சின்ன ஆதாரம் கூட வெளியிட இல்ல. அதுக்கு வந்து வைத்தியர் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு, தங்கமும் ஆதரவு. அப்ப அந்த தங்கச்சி நேற்றைய தினம் மறுபடியும் வீடியோ செய்ய தொடங்கிட்டாங்க. தைரியமா ஒரு ஆதாரம் கூட நிரூபிக்க இல்லை. இதை தாண்டி யார் வந்து அதுல தண்டனையை பெற்றிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா யாரும் இல்லை. அப்ப மக்களுக்கு பார்க்கும்போது அந்த பேஜ் எப்படி இருக்கும்டா, ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா கசிப்பு விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், எல்லா ஊழலையும் வெளியில கொண்டு வர்றாங்களே, அப்ப நான் இதை வந்து எதிர்த்து கழிச்சா அப்ப நீ வந்து கெட்டவன் என்று யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எங்கட மக்கள் அறியாமைய. இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க எப்படி கதைக்கிறாங்க, எப்படி மக்களை ஏமாத்துறாங்க, இது எதுவுமே தெரியாம மக்கள் வந்து ஏமாந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இதை நாங்க தான் கண்டுபிடிச்சு என்ன செய்யணும், நாங்க தான் வெளியில கொண்டு வரணும். இல்ல அப்படியா இருந்துச்சுன்னா எங்கட மக்களை ஏமாத்தி இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு அரசியலை செஞ்சு கொண்டு போவாங்க. அப்ப எங்கட மக்கள் தெரியாம எப்படி கதைச்சி அதை நம்பி மக்களுக்குள்ள மக்கள் வந்து அடிபிடிப்படுவாங்க, சண்டை வரும். அப்ப அவங்களுக்கு வந்து அரசியல் லாபம் வந்து நல்லா குளிர்காயுமா. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் பாத்தீங்க எப்படியா இருந்துச்சுன்னா வந்து போகும். அப்ப இதுக்காக தான் நான் வந்து குரல் கொடுத்தது. மற்றபடி எந்த ஒரு யார்கிட்டையும் நான் காசு வாங்கையும் இல்லை, யாருக்கும் வந்து பக்க சார்பாகவும் இல்லை. இப்ப நாங்க பிரச்சனைக்கு வருவோம். SK விளாகர் கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் அவரை வந்து பெயில் எடுக்கிறதுக்கு, அவரை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு பெரிய முயற்சி ஒன்று எடுத்தாங்க. ஆனா தோல்வியில முடிஞ்சிருச்சு. மறுபடியும் உள்ள போட்டுட்டாங்க. அவங்களோட குடும்பத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அழுது புலம்பி ரொம்ப பெயின்ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப கவலையா இருக்கு. உண்மையாகவே வந்து SK விளாகர் கிருஷ்ணா வந்து தவறுகள் செஞ்சிருந்தா தண்டனைகள் கிடைக்கட்டும், ஓகே, அதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, இவ்வளவு குற்றங்கள் செஞ்சவங்க எல்லாருமே வந்து சுதந்திரமா சுத்தி திரியும் போது இவங்களை ஏன் டார்கெட் பண்ணி, முக்கியமான யூடியூபர்ஸை ஏன் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க? நேரடியா அடிச்சா மக்கள் வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சுத்தி வளைச்சி மக்களை ஒரு பக்கம் திசையை திருப்பி போட்டு அடிக்கிறாங்க. அப்ப மக்கள் என்ன யோசிப்பாங்க, இவங்க கள்ளர் திருடர். ஓட்டுமாட்டு வேலை நடக்குது இல்லைன்னு சொல்லல. யூடியூபர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஓட்டுமாட்டு வேலைகளும் செய்யறாங்க, குற்றங்களும் செய்யறாங்க, தவறுகளும் செய்யறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்களை வந்து நீங்க வந்து எடுத்து செய்யணும். இப்ப பார்க்கும்போதே எங்களுக்கு வந்து ஓப்பனா தெரியுது, இது டார்கெட் பண்ணி வேலைப்பாடுகள் நடக்குது அப்படின்னா, ஒரு சமுதாயத்துல நடக்குது அப்படின்னா எங்க தெரியுமா அவங்க வந்து தவறு பண்ணினாங்க, எங்க என்னட்ட வந்து சிக்கினாங்கன்னு நானும் நம்பினேன். நான் வந்து முழுமையா நம்பினேன். ஓகே, இந்த ஊழல் ஒழிப்பு வன்னி அப்படின்றது சரியா போறாங்க, சூப்பரான நீ, நான் அதை வந்து ஆராய போகல, சூப்பர் அப்படின்னு தான் நினைச்சேன். இந்த சங்கவி அப்படின்ற ஒரு தங்கச்சியை வந்து உள்ளுக்கு கொண்டு வந்து அங்கதான் அவங்க சிக்கினாங்க. அப்போ ஒரு அண்ணனா ஒரு சொந்த தங்கச்சிக்கு நடந்தா எப்படி எனக்கு கொந்தளிக்கும்? அத மாதிரி ஒரு கோபம் உண்டு வரும்போதுதான் ரைட், ஒரு பொம்பளை பிள்ளைய கை வைக்கிறாங்கண்டா இவன் ஒரு உத்தமன் இல்ல, இவன் ஒரு கேவலம் கட்டவனா தான் இருப்பான். ரைட், நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம். அடிச்சு அடிக்கல, எனக்கு திரும்பி அடிச்சாங்க. இப்ப ரைட், நக் அவுட். ஆக்கள் வந்து கப் சிப் சத்தம் இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இப்ப என்ன கை வச்சா அடிமட்டத்தோட தர்ற மட்டமா இந்த அரசியல்வாதியையும் வந்து அப்படியே இல்லாம ஆக்கி போட்டு தான் போவோம். ஏனென்றா நாங்க நீதியா கதைக்கிறாங்க, ஏனென்றா நான் தான் வந்து பாராட்டி கதைச்சினேன், அதே நான் தான் கோபப்பட்டும் கதைக்கிறேன். அப்ப எங்க மேல கை வச்சா அவங்களுக்கு நல்லா தெரியும், தெளிவா தெரியும், இவங்க வந்து ஒரு காசுக்காக யூடியூப செஞ்சுட்டு போற ஆக்கள் இல்ல, உயிரே போனாலும் சில விஷயங்களை வந்து குரல் கொடுத்து கதைக்கக்கூடிய ஆக்கள் அவங்களுக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரி இருக்குது. இப்ப DK கார்த்தி அண்ணாவினுடைய பிரச்சனைக்கு வருவோம். அவரை வந்து கைது செய்திருக்காங்க, அவரினுடைய மனைவியையும் கைது செய்திருக்காங்க. அப்ப என்ன பிரச்சனை, எனக்கு ஏகப்பட்ட பேர் என்னுடைய தொலைபேசி இலக்கம் வந்து நான் யூடியூப்ல எங்கேயுமே கொடுக்க இல்லை. ஆனால்
ஜிமெயில் அட்ரஸ் தான் கொடுத்திருக்கிறேன். எப்படியோ என்னைய தொடர்பு கொண்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒரு 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 பக்கம் வந்து DK கார்த்தி அண்ணா வந்து நல்ல மனுஷர், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல எல்லாம் அண்ணா தம்பி சொந்தங்கள்லாம் இருக்குது, அவர் கொள்ளையடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் கதைக்கிற கதையை பாருங்க. உண்மையாகவே எனக்கு தனிப்பட்ட ரீதியில இந்த மக்கள் சொல்றதையும் விட அவர் கதைக்கிற, நான் வந்து பாருங்க இந்த இலக்கணம் வந்து தவறாதான் கதைப்பேன். என்னுடைய கதை பேச்சுக்கள் வந்து அவ்வளவு தூரத்துக்கு ஒரு இலக்கணம் அது நல்லா இருக்காது. ஆனா அவரோட கதை வந்து அந்த இலக்கணம் எல்லாம் வந்து அந்த கதை வந்து சும்மா அந்த பாணி வந்து ஒரு சரியான ஒரு ஒரு ஆசையா இருக்கு. அதே மாதிரிக்கு அவர் வந்து அவர் உடுத்துற ஆடைகளை பாருங்க, ஒரு எளிமையா ஒரு சாதாரணமா அவர்கிட்ட கார் இருக்குது, புலம்பெயர் உறவுகள் கொடுத்தா கூட எத்தனையோ சொந்தங்கள், எத்தனையோ புலம்பெயர் உறவுகள் கேமரா, போன், காசு, பணம், எத்தனையோ அன்பளிப்பா எவ்வளவோ கொடுக்குறாங்க. அப்ப ஒரு உடுப்பு வாங்க முடியாத சர்வ சாதாரணமா எளிமையாத உடுப்புகள் எல்லாம் உடுத்துரு. அப்ப எனக்கு தனிப்பட்ட ரீதியில அவர் வந்து எனக்கு விருப்பம். ஆனா அதுக்காக அவர் தவறு செஞ்சிருந்தா அது வந்து ஓகே அப்படின்னு நான் வாழ் பிடிக்க மாட்டேன். அப்ப என்ன சொல்ல வரேன்டா, இப்படி எல்லாம் வந்து சொன்னாங்க அவர் நல்லவன். அதே இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கடா, எனக்கு ஆதாரத்தோடையும் சில பேர் அனுப்புனாங்கடா, ஆதாரம்டா சில விஷயங்களையும் அனுப்புனாங்க. அவர் தான் அந்த வாழ்வெட்டு, அவர் வந்து ஒரு வாழ்வெட்டுக்குள் சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு இவர் தான் சம்பந்தப்பட்டிருக்கு, இவர் தான் அதை நடத்தினர் அப்படின்றதுக்கு சில பேர் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அப்ப என்ன டைவர் வந்து ஒரு வாழ்வெட்டுக்குழு சம்பவம் நடந்திருக்கு, அது ஏன் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் ஒன்று இருக்குனடா. ஊழல் ஒழிப்பு அணி வன்னி, அதை யார் நடத்துறதுன்றது தெரியாது, அதனுடைய அட்மின், அதை நடத்துறவங்க வந்து இந்த நபர் தான், வாழ்வெட்டுக்குழு சம்பவத்துல வந்து இலக்காக நபர் தான் அதை நடத்துறாரு அப்படின்னா அவருக்கு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து DK கார்த்திக் அப்படின்றவர் தான் சம்பந்தப்பட்டிருக்காரு சொல்றாங்க. அப்ப அது நடந்ததுக்கு பிற்பாடு வைத்தியசாலைக்கு என்ன செய்யறாங்கடா, DK கார்த்திக் மனைவியும் பாத்தீங்கன்னா போறாங்க எங்க வைத்தியசாலைக்கு போய் அங்க ஒரு வீடியோ ஷூட் பண்றதுக்கு. மனைவி வந்து நீங்க உண்மையை சொல்லுங்க, மைக்க மாட்டிக்கொண்டு முயற்சி செஞ்சிருக்காங்க, மிரட்டி போட்டு வந்தாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. நான் பக்க சார்பா வந்து அங்காலையும் நிக்கலாம், இங்காலையும் நிக்கலாம். அப்ப இதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது. ரெண்டு பக்கமும் சொல்றாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் நல்லவர் வல்லவர்ன்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து தம்பி இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்குன்ற மாதிரி கைக்கிறாங்க. அப்ப பாக்குற மக்கள் DK கார்த்திக் சகோதரத்தினுடைய அந்த கிளிநொச்சி தர்மபுரம் அவங்கள ஊருக்கு இந்த வீடியோவை முடியுமான அளவுக்கு கொண்டு போய் சேருங்க. ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போய் சேருங்க. இந்த வீடியோவை நீங்க நிறைய பேருக்கு பகிர்ந்து கொள்ளும் போது இந்த விஷயம் அங்க போகும்போது உண்மையாக அவர் குற்ற செயல்கள் செஞ்சிருந்தா தண்டிக்கப்படணும், ஜெயிலுக்கு போடணும், கட்டாயம் வந்து அவர் வந்து தண்டனையை அனுபவிக்கணும். இதே அவர் வந்து தவறு செய்யல, மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அவர் தவறு செய்தது போல ஒரு ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி மக்களை நம்ப வச்சிருந்தா, அரசியல் லாபத்துக்காக இது நடந்தா கட்டாயம் நாங்க அதுக்கு குரல் கொடுக்கும். எல்லா யூடியூபர் போலையும் வாய் பார்த்து கொண்டு நாங்க போக முடியாது. அதனால பாக்குற மக்கள் நீங்க வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. இந்த வீடியோவையும் அந்த ஊர்ல அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க தயவு செய்து. சோ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை போகுது. இப்ப நீங்க எல்லாரும் யோசிப்பீங்க, எனக்கு எப்ப அடிவிழும், என்ன எப்ப தூக்க போறாங்க? ஐயா, கருத்து சுதந்திரம் அப்படின்றது இருக்கு. சட்ட திட்டத்துக்கு அமைவாக, சட்டத்துக்கு எதிராக இல்லாம தான் நான் வீடியோ எல்லாமே செய்யறோம், விளங்குதா? அப்ப என்னைய கைது செய்யணும்டா நேரடியாக மட்டும்தான் என்னைய தாக்க முடியும். அரசியல் பவர், அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி நேரடியாக இப்ப இந்த SK விலாக் கிருஷ்ணா, அப்புறம் வந்து DK கார்த்திக் அண்ணா அந்த சகோதரம் அவங்களை பாத்தீங்கன்னா நேரடியாக இல்லாம கொஞ்சம் மறைமுகமாக தான் தொடுறாங்க. என்னைய வந்து மறைமுகமாக தொட முடியாது. தொடுறா வந்து திருட்டு வேலை தான் அவங்க செய்யணும். பாக்குற மக்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம் உறவுகளே. நன்றி.